இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி எப்படி இருக்கு? சிம்ம ராசி அப்படின்னாலே சிங்கம் தான். அவர் பிரம்மா என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீ தனியா போய் ஜெயிக்கணும். ஓ, அதுதான். சிங்கம் எப்பயுமே கூட்டத்தோட போகாது இல்ல, அது மாதிரிதான் சிங்கிளா தான் வரும். அந்த மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயத்துலனாலும் பாருங்க, தன்னுடைய முதன்மையை இருந்து ஜெயிக்கணும். அவங்க குடும்பத்திலேயே அந்த ஃபேமிலி அந்த தொழில் பண்ணாதவங்களும் இங்க பண்ணுவாங்க. அதனாலதான் பாருங்க, குடும்பத்துல சரியா சண்டை சத்திரம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உள்ள அன்பு இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சேம் ரவி படம் கூட பார்த்துருப்பீங்க. அதுல பாருங்களேன், எல்லாம் மகனுக்கு தேவை வாங்கி கொடுத்துருக்கலாம். கடைசி நேரத்துல அவர் சொல்லுவாரு, இப்ப கூட உங்க கைக்குள்ளதான் என் கை இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அன்பு வெளிக்காடுது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகுல அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கும். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனாலதான் பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்துங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை தான். அப்ப உங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே அன்னைக்கே நம்ம இதெல்லாம் எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. நம்மள நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல
உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறை சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த பிறப்பு பலன் பிரம்மா எழுதிய விதி எப்படி இருக்கு? சிம்ம ராசி அப்படின்னாலே சிங்கம் தான். அவர் பிரம்மா என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீ தனியா போய் ஜெயிக்கணும். ஓ, அதுதான். சிங்கம் எப்பயுமே கூட்டத்தோட போகாது இல்ல, அது மாதிரிதான் சிங்கிளா தான் வரும் அந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு நாளை வந்து பாருங்க. அதே மாதிரிதான் கெத்தா இருப்பாங்க. எதுனாலும் தானா முதல் இதா இருக்கணும். கல்யாண வீட்டுக்குனாலும் இவங்கதான் மாப்பிள்ளையா இருக்கணும், செத்த வீட்டுக்குதான் இதா பணமா இருக்கணும். அது என்ன உள்ளவங்க இவங்க வந்து. அது கூட ஒரு நல்ல கேரக்டர் தான் இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம டாப்ல இருக்கணும் அப்படிதான் நினைக்கக்கூடியவங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்துலனாலும் பாருங்க தன்னுடைய முதன்மையை இருந்து ஜெயிக்கணும். அவங்க குடும்பத்திலேயே அந்த ஃபேமிலியே அந்த தொழில் பண்ணாதவங்களும் இவங்க பண்ணுவாங்க. புதுமையா யோசிச்சு பண்ணக்கூடியவங்க, நல்ல கேரக்டர்ல உள்ளவங்க தான். நிறைய வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனா பாருங்க சில பேரை வந்து நம்பி இவங்க கெட்டு போயிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய இறக்க குணம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். ரொம்ப இறங்கி போக மாட்டாங்க. அது சில பேர் வந்து இவங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. பண உதவி ஏதோ ஒன்று அவங்க இறக்க குணத்தை பார்த்து சம்பாதிச்சு அதை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடியவங்க தான் இவங்களுக்கு வந்து. நண்பர்களுக்கு அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரொம்ப நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். அதே நேரம் பாருங்க மற்றவர்கிட்ட ஒரு இறங்கி ஒரு விஷயத்த வந்து பேசி போன்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப இவங்ககிட்ட வந்து கீழே வந்து 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வேலையாட்கள் அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வேலை சொல்ல வேலை பார்ப்பாங்க. இவங்க வந்து அப்படியே பாருங்க எப்பயுமே நீ இப்படித்தான் இருப்பேன், வேலை செய்யிட்டு போனா யாரும் வேலை செய்வாங்க. இந்த வேலையாட்கள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆமா, சிம்மராசிக்காரங்க நிறைய நிர்வாகத்திறமை எல்லாமே இருக்கும். ஆனா நெளிவு சுழிவு கூட தெரியாது. ஒரு அரசாங்க வேலையில இருக்காங்க, ஏன்னா ஒரு அரசியல்வாதி இருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட எப்படி இறங்கி பேசணும், அந்த மக்கள் மனதை புரியாம இருக்கக்கூடிய நான் இப்படித்தான் இருப்பேன் நீ செய்ய அப்படின்னா யார் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தையும் சரியான நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். அவங்க வந்து நல்ல வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சிருவாங்க. ஆனா எப்படின்னா அந்த அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாது. அதனாலதான் பாருங்க குடும்பத்துல சரியா வந்து சண்டை சத்திரம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உள்ள அன்பு இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சேம் ரவி படம் கூட பார்த்துருப்பீங்க. அதுல பாருங்களேன் எல்லாம் மகன் தேவை வாங்கி கொடுத்துருக்கலாம். கடைசி நேரத்துல அவர் சொல்லுவாரு, இப்ப கூட உங்க கைக்குள்ளதான் என் கை இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து வெளிக்காட்ட தெரியாது. ஆனா அந்த பிள்ளைகளோ இல்லைன்னா இவங்க வாழ்க்கை துணையை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க. எது இல்லையா அதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா பாருங்க என் ஒரு சந்தோஷமா ஒரு 5 நிமிஷம் பேசுறாரா, பேசவே முடியலையே, பிள்ளைகள் அதான் எதிர்பார்க்குங்க. எங்க அப்பா இருந்தாலும் சிரிச்சு பேசுறாங்களா, மற்ற பிள்ளைகள்லாம் அப்பா வந்து எப்படி ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தெரியலையே எங்க அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு குறைகள் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வெளியே நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க வந்து போய் உதவி கேட்டா செய்வாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரனுடைய வீட்டுக்கு எதுக்க வந்து யாருமே இருக்கவே முடியாது. அது ஒரு பெரிய இதாவே இருக்கும். அப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்க இருந்தா நம்ம தள்ளிதான் இருக்கணும். ஆமா, அவங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கவே முடியாது. முன்னே பாத்தீங்கன்னா வெறும் செவர் மட்டும் இருக்கும், வேற பக்கம் வாசல் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து அந்த வீட்டுல இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமா இருக்க முடியாது. ஒரு மாசமா 2 மாசம் நம்ம காலி பண்ணி போயிருவோம். அந்த மாதிரி அமைப்ப சிம்மராசிக்காரங்க நிறைய எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த சிம்மராசிக்காரங்க வந்து தனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா செஞ்சுக்க வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன? இவங்க வந்து சனிக்கிழமை மத்தியானம் 1 to 2 இந்த நேரங்கள்ல வந்து வயது முதிர்ந்த பெண்களுக்கு ஒரு நேரம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சனிக்கிழமை வந்து மத்தியானம் 1 சனி ஓர அது வந்து 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள அந்த நேரங்கள்ல வயதான பெண்மணி உண்மையிலேயே சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா கர்மம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
அதனால செஞ்சுக்கிட்டே வரணும். இவங்க வந்து வாரம் வாரம் செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, சிம்மராசிக்காரர்களே, சனிக்கிழமையே 1 to 2 மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்வியல் பரிகாரம் உங்களுக்காக இன்னைக்கு சங்கரேஸ்வரி அம்மா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை, மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.